அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. மார்கழி மாதம் புதுமையான நிகழ்வாக நாம் சிறப்பாக நடத்தி வரும் தியான வகுப்பை நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலைச்சக்கரம் அன்பர்கள் ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்று நமக்கு அற்புதமாக உயர்நிலை தியானத்தை சிறப்பாக வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு சிறப்பானது ஒரு தியானத்தை கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நம்முடன் இணைந்து ஒவ்வொரு நிகழ்விலும், நேரடி நிகழ்விலும் சரி, ஜூம் வாயிலாகவும் சரி, ஒவ்வொரு நாளும் இணைந்து இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் தன்னை ஒரு ஆசானாக வளர்த்துக் கொண்டு இன்று நமக்கு தியான வகுப்பை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் பழனிவேல் ஐயா அவர்களுக்கு முதற்கண் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு பள்ளியில் படித்து உயர்வு பெற்று ஒரு ஆசிரியராக உயர்வது என்பது பெரிய விஷயம். அந்த செய்திகள், அந்த நிகழ்வுகள் இன்று காலைச்சக்கரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இன்று இணைந்து அந்த காலைச்சக்கரம் நிகழ்வுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆரோக்கிய வழியில் தியானம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் பழனிவேல் ஐயா அவர்களை இன்றைய காலை வேளையிலே தியான வகுப்பை நடத்தி தர அன்புடன் பழனிவேல் ஐயா எடுக்கலாம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நான் பழனிவேல், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் பக்கத்தில் திருப்போரூர் என்ற ஊரை சேர்ந்தவன். காலை சக்கர நிகழ்வில் ஆரம்பித்த காலத்தில் 3வது நாளிலிருந்து நான் பயணிக்கிறேன். 3 ஆண்டுகளாக இந்த காலை சக்கர நிகழ்வு என்னை ஒரு ஆரோக்கியமானவனாக மாற்றியுள்ளது. அதற்கு முதற்கண் வணக்கம். இந்த காலை வேளையில் தியான வகுப்பில் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. இந்த தியான வகுப்பை நடத்துவது இறைமலன் ஐயா யோசனையை ஏற்று குணமலன் ஐயா வழி நடத்துவது, கலந்து கொண்டு பெருமை சேர்க்க அனைத்து அன்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தலைப்பு ஆரோக்கிய வழிகாட்டுதல் தியானம். வழிகாட்டுதல் தியானம் என்பது நாமளே தனியாக தியானம் பண்ணா நமக்கு அந்த நடுமனதில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். அதே மற்றொருவர் சொல்ல சொல்ல நம்ம கவனித்து வரும்போது நம்ம மூளைக்கு வேலை குறைவதனால் நம்மளோட கவனம் தியானத்தில் செல்லும். அதான் இது போல ஒரு வகுப்பை ஏற்படுத்தியது பிரபஞ்சத்துக்கு நன்றி. நாம் ஆரோக்கியமற்று இருப்பதற்கு காரணம் நடுமனதில் எண்ணங்கள் படிவதே. அந்த நடுமனதில் உள்ள எண்ணங்களை மாற்றுவதற்காக இந்த தியானங்கள் வழிவகுக்கின்றன. நாமும் இப்போ தியானத்திற்கு செல்வோம். ஆரோக்கியத்தை பற்றின தியானம் இது. நேராக தலை முதுகு நேராக அமர்ந்து கொண்டு கண்களை லேசாக மூடிக்கொள்வோம். உங்கள் உடல் முழுவதும் கவனியுங்கள். நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், அதை உணருங்கள். நாங்கள் அமர்ந்திருக்கும் அறையினை உணருங்கள். உடல் முழுவதும் உணருங்கள். நீங்கள் மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் தளர்வாக்கி ஓய்வு நிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நமது உடலில் ஒவ்வொரு உறுப்பிலும் தன்னைத்தானே குணப்படுத்தி சுத்தமாக உடையதாக நமது உடலில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மை உடையது. நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் செல்களும்
அணுக்களும் தன்னைத்தானே புதியதாக மாற்றிக்கொள்ளும் அமைப்பை உடையது. உடலில் ஓடும் ரத்தம் தூய்மையாக இருக்கிறது. நமது உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக பாய்கிறது. நமது இரத்தத்தில் தாது பொருட்கள் அனைத்தும் தேவையான அளவு வீரியமாக இருக்கிறது. நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக உள்ளது. கால் விரல்கள் ஓய்வாக இருக்கிறது. பாதங்கள், உள்ளங்கால்கள் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தி உடையதாக இருக்கிறது. கணுக்கால் நலமாக இருக்கிறது. கெண்டைக்கால் தூய்மையாக இருக்கிறது. கால் மூட்டு இரண்டும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. துடைகள் இரண்டும் ஆரோக்கியமாக சக்தியோடு இருக்கிறது. இடுப்பு பகுதி முழுவதும் தூய்மையான இரத்த ஓட்டம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. வயிறு ஜீரண சக்தியை அபரிதமாக பெற்று அழகான ஜீரண சக்தியை செய்து கொண்டிருக்கிறது. நமது வயிறு தூய்மையாக இருக்கிறது. நெஞ்சு பகுதி நுரையீரல் சுத்தமான காற்றை உள்ளிழுத்து அனைத்து செல்களுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறது. நுரையீரல் நன்றி. நுரையீரல் சிறப்பாக தன் பணியை செய்து கொண்டிருக்கிறது. நுரையீரல் சுத்தமாக இருக்கிறது. இருதயம் தனது கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இருதயமே உனக்கு நன்றி. இத்தனை வருடம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இருதயமே நன்றி. அந்த இருதயத்தில் இயக்கும் இறைவனே நன்றி. இரவு பகலாக 24 மணி நேரமும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இதயமே உனக்கு நன்றி. தோள்கள் தளர்வாக இருக்கிறது. புஜங்கள் சௌக்கியமாக இருக்கிறது. கை மூட்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. முன்னங்கை இரண்டும் நலமாக வாழ்கிறது. கை மணிக்கட்டு நன்றாக வேலை செய்கிறது. கை விரல்கள் சிறப்பாக இருக்கிறது. தொண்டை பகுதி, கழுத்து பகுதி, தாடை, உதடுகள், கன்னங்கள், மூக்கு, கண்கள் சுத்தமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருக்கிறது. அனைத்து செல்களும் அதன் வேலைகளை சரியாக பார்க்கிறது. காதுகள் சிறப்பாக கேட்கிறது. கண்கள் நல்லபடியாக பார்க்கிறது. மூக்கு சிறப்பாக சுவாசிக்கிறது. நாக்கு சிறப்பாக சுவையை உணர்கிறது. பற்கள் நன்றாக, கடினமாக, ஆரோக்கியமாக, பலமாக இருக்கிறது. ஈறுகள் உறுதியாக இருக்கிறது. புருவம், நெற்றி பொட்டு வைக்கும் இடம், தலைப்பகுதி, முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தேவையான அளவு செல்கிறது. தலைப்பகுதி முழுவதும் சரியாக வேலை செய்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. மூளை சிறப்பாக வேலை செய்கிறது. சரியாக சிந்திக்கிறது. உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் பாய்கிறது. இதை நம்மால் முழுவதுமாக நன்றாக உணர முடிகிறது. பிரபஞ்ச ஆற்றல் கற்றையாக உச்சந்தலை வழியாக உடல் முழுவதும் பரவி சக்தியை கொடுக்கிறது. அனைத்து செல்களும் புதியதாக மாறிவிட்டது. அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக, நலமாக இருக்கிறது. நான் ஒரு பலசாலி. நான் ஒரு ஆரோக்கியசாலி. நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். நிம்மதியாக இருக்கிறேன். என் உயிர் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. எனது ஆன்மா
நிம்மதியாக இருக்கிறது. உடல் முழுவதும் நான் உணர்கிறேன். உடல் முழுமையான சக்தியாக இருப்பதை உணர்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதை உணர்கிறேன். ஓய்வு, ரிலாக்ஸ், ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பேரானந்தம் உடல் முழுவதும் உணருங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் உணருங்கள். மகிழ்ச்சி, நிம்மதி. நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதை உணருங்கள். அமர்ந்திருக்கும் அறையினை உணருங்கள். உடலினை உணருங்கள். உங்கள் சக்தியுள்ள உங்களை சுற்றியுள்ள ஆறாவை உணருங்கள். உங்களை சுற்றியுள்ள பிராண உடலை உணருங்கள். கண்களை மூடியபடியே உடலை மெதுவாக லேசாக அசைத்துக் கொள்ளலாம். கண்கள் மூடிய நிலையை உள்ளங்கை லேசாக உரசி மெதுவாக கண்களுக்கு மசாஜ் செய்ய இரு உள்ளங்கையிலே கண்களுக்கு எதிரில் வைத்து மெதுவாக கண்களை திறந்து பார்க்க உள்ளங்கையை உரசி உடல் முழுவதும் தடவிக் கொள்ளலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இந்த ஆரோக்கிய சம்பந்தமான தியான வகுப்பு அளித்த எனக்கு இந்த பிரபஞ்சம், குணபாலன் ஐயா, காலச்சக்கர நிகழ்ச்சி, காலச்சக்கர அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த தியானம் தனிமையில் ஒரு நாள் இல்லாமல் 21 நாள் பழகினா நமது ஆரோக்கியம் பெருகும். இது சுருக்கமாக நான் கூறியதால் தொடர்ந்து நாம் இதை செய்து வரும்போது நம் ஆரோக்கியம் பெருகும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா. ஒரு நிமிஷம். நன்றி நன்றிங்க.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த உயர்நிலை தியானத்தை வந்து சிறப்பா நமக்கு கொடுத்தாங்க. ஆரோக்கிய தியானத்தை. சந்தோஷம், வாழ்த்துக்கள். கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் டீப்பா குடுத்துருக்கலாம். பரவாயில்லைங்கய்யா. அடுத்த தடவ நாளைக்கு குடுக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா டீப்பா குடுங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். முறைன்றதுனால கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு. இல்ல. கரெக்ட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அதாவது நம்ம சொல்றது என்னன்னா, இன்னைக்கு தான் அவங்க எடுக்க போறாங்கன்னு சொல்றோம். ஆனா வந்து அவங்களுடைய நமக்கு அந்த தியான வகுப்பு எடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பழக்கப்பட்ட மாரி, அனுபவசாலிகள் மாரி நமக்கு வந்து இந்த வகுப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களும் எடுக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு அ ஆரோ ஆரோக்கியமாவும், ஒரு நல்ல ஒரு அனுபவமாவும் நமக்கு எடுத்துட்டு இருக்கிற விதங்கள் நல்லாவும் இருக்கு. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான தியான வகுப்பை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த பழனிவேல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. இன்றைய நிலையில் முதல் தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி இருக்கிறோம். அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு இந்த நிகழ்வு சிறப்பாக கிட்டத்தட்ட 919 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன்று எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டரி மாவட்டத்தில் 2981 மாவட்ட மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு நடக்கிற அந்த குடும்ப விழா. அதாவது மாவட்ட அளவில் அனைத்து ரோட்டரி அன்பர்களும் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு இன்று வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் கொடிசியாவுல நடக்குது. அதுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ரோட்டரி மாவட்டம் 2981 இந்த மாவட்ட மாநாட்டை சிறப்பாக நடத்த இன்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினருக்கும், அதாவது ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருமூர்த்தி அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் பயணித்து வரும் அனைத்து முன்னாள் தலைவர்கள் அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்று இந்த மாவட்ட மாநாட்டிற்கு அயராது உழைத்து இன்று இந்த நிகழ்வை வெற்றி நிகழ்வாக மாற்றித் தரும் அனைத்து ரோட்டரி சொந்தங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஷேக் சேட் அவர்கள். ஒரு நிமிஷம். அட்மிட் பண்ணீங்க சார். ஓகே, வாசிக்கலாம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஷேக் சேட் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய பாசமாக நண்பர் பாஸ்கர் அவருடைய தலைமையில் நடைபெற்றக்கூடிய இந்த காலச்சக்கர நிகழ்வானது இந்த மாநாடை கண்டு கொண்டிருக்கிறது. 22 உதவி ஆளுநர் தாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் அன்போடு கலக்கத்தில் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய தியான வகுப்பை சிறப்பாக அமைத்து கொடுத்த நம்முடைய பணிவேல் ஐயா அவர்களுக்கு ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி சங்கம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் நம்முடைய காலச்சக்கரிலே பயணித்தாலும் சிறப்பாக இன்றைய தினம் தியான வகுப்பை நடத்தி கொடுத்து ஒரு ஆசிரியராக உயர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களின் சார்பாக ஆசீர்வாதங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய பரம்பரைகளை பற்றி பணத்தில் உடை எல்லாம் மேலாக நம்முடைய ஒளிப்பதிவாளர்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்திலே பயணித்து
ஆசான்களாக இந்த நம்ம கௌரி அம்மா பண்டிகையா அவர்களையும் பள்ளீஸ்வரர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களுக்கு விருதுகளாக இருக்கக்கூடிய அனைத்து காலச்சுக்கிற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று இன்றைய ரோட்டு சங்கத்தின் மாநாடு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்து அனைவருக்கும் காலை வேளையில் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து இன்றைய மாவட்ட மாநாட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் சிஎம்ஸ்டம் ரோட்டரி சங்கத்தின் அனைத்து தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்த சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருநேரம், தெளிவு குருவின் திருநாமம் சத்தம், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்ததாலே, தெளிவு குரு சிந்தித்ததாலே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து சுமத்திர வச்சுக்கிறோம். ஆழ்ந்த மூச்செடுத்து ஆழ்ந்து வச்சிருக்கோம். வைகரைத்துகிறது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி விடுது. தன்னை சூழ்ந்தது வெற்றி விடுது. வணக்கம் ஐயா, வெற்றி விடுது. தன்னை சூழ்ந்தது வெற்றி விடுது. போது நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. வாழ்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடித்து நல்லா வைப்போம். 1 2 3 4 5. அது கால் பாதத்தை வட்டமா சுத்தணும். 1 2 3
4, 5. அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். 1, 2, 3, 4, 5. மெதுவாக நம்முடைய வலது காலம் மடிச்சு எல்லாம் டச் பண்ணி நிற்கிறோம். இடது காலம் வலது இடது ஒன்றாக மூச்சை பெறுவோம். அப்படியே இடது செல்லுவோம். இடுப்பை வச்சுக்கணும். நல்லா வட்டமா இடுப்பு பகுதியை சுற்றணும். 1, 2, 3. ஆப்போசிட் 3. 1, 2, 3. ஒன்றாக மூச்சு பெறுவோம். எடுக்கிறோம். மொத்தமாக சுற்றுறோம். 1, 2, 3. பின்னோக்கி 3 ரவுண்டு. 1, 2, 3. லெஃப்ட் ரவுண்டு. 1, 2, 3. 1, 2, 3. நல்லா மடக்கி வைக்குது. மணிக்கட்டு நல்லா இருக்கணும். சுற்றுறோம். முழங்கை நல்லா மடக்கி வைக்கிறோம். தோன்றல கை வச்சு நல்லா வட்டமா முழங்கை வந்து வட்டமா சுற்றணும். 1, 2, 3. ஆப்போசிட் 1, 2, 3. கை நல்லா கலர் வச்சுக்கிறோம். ஒன்றாக மூச்சு பெறுவோம். இடுப்புல கை வச்சுட்டு நல்லா வலது பக்கமா திரும்புறோம். மெதுவா இடது பக்கமா திரும்புறோம். வலது இடது ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். மேல நல்லா அண்ணாந்து பார்க்கணும். மெதுவா தாடை திருப்பி வைக்கிறது. up, down, up, down. ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும். வலது பக்கம் இருந்து இடது பக்கமா வட்டமா தலை வச்சுக்கிறோம். 1, 2, 3. இடது பக்கம் வந்து கீழ் நோக்கி வலது பக்கம் 1, 2, 3. இது ஒன்றாக மூச்சு விடுவோம். நம்ம உச்சி முதல் பாதம் அசைவு பயிற்சிகள் செய்வோம். இதனுடைய தசைகள் மூட்டுக்கள்லாம் வந்து நல்லா இயல்பான நிலைக்கு வரும். அதாவது மூட்டுக்கள் வந்து நம்ம தசைத்தன்மை சுரக்கிறதுக்கு இந்த பயிற்சியை செய்வோம். தசைகள் இறக்கமாகிறதுக்கும் நம்ம கால் பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும் நம்ம பயிற்சி செய்திருக்கோம். அடுத்து சூரிய வணக்க பயிற்சி. 1, 2, 3. 4. ரைட் லெஃப்ட் வைக்கிறோம். எல்லாமே 5. லெஃப்ட் லெக்கு பின்னாடி கொண்டு வச்சிடறோம். 6.
7, 8, 9 ரைட் லெக் எழுதிங்க. 10, 11, 12. நன்றாக மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. சூரிய வளத்துல 12 ஆசனங்கள் இருக்கணும். சிறப்பாக செய்கிறோம். அடுத்து தாடாசனம். கைகளை நோக்கி உயர்த்தி கைகளை கோர்த்துக்கிறோம். கைகளை திருப்பி நல்லா மேலே உயர்த்துறோம். காலையும் நல்லா மேலே உயர்த்துறோம். கைகள் காதோடு சேர்ந்திருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ நம்ம சூரியனுக்கும் தாடாசனம் அசைவு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடல் முழுவதும் நல்ல தளர்வு நிலைக்கு வந்திருக்கும். அதுக்கு நம்ம திரிகோணாசனம். காலை அகலம் வச்சுக்கிறோம். கைகள் நேரம் நிற்கிறோம். நம்மளோட ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டை நல்லா மேலே பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவாக நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் ஹேண்டு ரைட்ல பிடிச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவாக இருக்கிற தூரம் நல்லா மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடும். நன்றாக மூச்சு விடுங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். ரைட் லெக்ல லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்ட் நல்லா பிடிக்கும். நன்றாக பின்னோக்கி திரும்பி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ரைட் லெக் நேரம் வச்சிருக்கோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு. கால் முட்டி நல்லா ஜஸ்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு நல்லா கொண்டு வந்து கால் முட்டி பிடிக்கணும். இல்லைன்னா இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டீங்கனாலும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்க இப்படி சேர்த்து பிடிச்சி நல்லா திரும்பி பார்க்கணும். கை எப்படி கொண்டு வந்து முட்டியை பிடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம். 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. எல்லாம் ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இரண்டு காலை நேரம் இருக்குது. நன்றாக மூச்சு விடுங்க. வக்ராசனம் நம்முடைய முதுகுத்துண்டை நல்லா வலிமைப்படுத்தும். அடுத்து பச்சிமோட்டாசனம். வாங்க, நல்லா மூச்சு விட்டு வாங்க. இப்போ மூச்சு விட்டுட்டு மெதுவாக கீழே படி. அப்படியே கால் பெருவரில் பிடிச்சி நல்லா வயிற்று பகுதியை காலோட சேர்த்து நல்லா கீழே டச் பண்ணி அடுத்து நெஞ்சல் பகுதி கீழே வரணும். அடுத்து தலையை கீழே கொண்டு வரணும். எவ்வளவு முடியுதோ கால் பாதத்தை நோக்கி நம்ம உடம்பு நல்லா இழுத்த மாதிரி செய்யணும். அப்படியே தலை கீழே கொண்டு போய் டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சு விட்டு நடவாங்க. ஒன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை நீட்டி இப்படி அமர்ந்தோம்னா நம்ம முதல் தண்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நேரா இப்படி இருக்க முடியல. சில பேருக்கு இப்படித்தான் இருக்கும். உட்கார்ந்தாங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நம்முடைய முதுகு வந்து இப்படி இருக்கும். கீழே விழுகிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பயிற்சியை நல்லா பண்ணணும். கொஞ்சம் கால அகலமா வச்சு நம்ம கையை வந்து கீழே நோக்கி இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதாவது போட்ல படகுல வந்து துடுப்பு போடுற மாதிரி நம்ம உடம்புக்கு முன்னாடி சாச்சு கீழ் நோக்கி தள்ளணும் அப்படின்னா நம்ம முதுகு தண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நல்லா நேரா வந்து ஸ்ட்ரெயிட்டா நிற்கிற அளவுக்கு போகணும். இந்த பச்சிமோதாசனத்துல காலை பிடிச்சி நம்ம உடம்ப வந்து முன்னாடி இழுக்கணும். இழுத்து இழுத்து பயிற்சி பண்ணணும். அப்ப வந்து நம்ம நேரா அமர்ந்து போற முடியும். நின்ற நிலையிலையும் நம்ம 2 காலை அகலமா வச்சு உள்ள தலை கொண்டு வர மாதிரி இப்படி பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா போடுற மாதிரி சூழல் வந்துருக்கும். நமக்கு வந்து எல்லாம் ஆழ்ந்து மூச்சு விடணும். அடுத்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் மடிச்சு கீழே வச்சிருங்க. அடுத்து ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் வச்சு இது பத்மாசனுடைய பாதி நிலை. வச்சுக்கோம். நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து யோகம். பின்னாடி கேட்டுட்டு நல்லா மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு எடுத்து கேட்போம். முடிஞ்ச அளவுக்கு சரி நல்லா லாங்கா டச் பண்றவங்க கொண்டு போய் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு தேவையான மெதுவாக மூச்சு எடுத்துக்கிறோம். திரும்ப வச்சு நன்றாக மூச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து உத்திர பத்மாசனம். தரையில் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி நாள் கேட்குறோம்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. செய்யணும். இதாக செய்வதனால ஒரு சுவாசம் நன்றாக முழுமையாக கிடைக்கும். இப்போ ரைட் லெக் மேல வச்சு இந்த 3 ஆசனங்கள் செய்வோம். பத்மாசனம், யோக முத்ரா, உத்திராசனம். காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். காலை முட்டி மடிக்கிறது. இப்போ இது மட்டும் நம்ம ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக்கு மேல வச்சு அதே போன்று சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிக்கிறோம். அடுத்து யோகம் கைப்பற்றுது. நன்றாக மூச்சுடுவோம். மூச்சு தேக்கில போட்டுச்சு. தரை நல்லா டச் ஆகுதுல கையை நல்லா முன்னாடி வச்சு தலையை கீழே அனுப்புனீங்க. கொஞ்சம் ஈஸியாக டச் ஆகிற மாதிரி இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. சின்முத்திரையிலே நன்றாக மூச்சை பெறுவோம். நல்லா ஆழ்ந்து மூச்சை பெறுவோம். நேரம் எடுக்கிறோம். நேராக படுத்துட்டு உத்தான பாதாசனம். கைகளை மேல வச்சு நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கணும். கால் 2 சேர்த்து வச்சுக்கணும். ஒரு அடி மட்டும் மேல தூக்கணும் தரையில் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நன்றாக மூச்சடைவோம். நல்லா ஆழ்ந்து மூச்சை விடுவோம். இந்த பயிற்சி நல்லா முதல் கண்டவருக்கு நல்லா வலிமை கொடுக்கும். நம்முடைய வயிற்றுப்பகுதி உறுப்புகளையும் நல்லா வலிமை கொடுக்கும். வயிற்றுப்பகுதியில் இருக்கிற தேவையில்லாத போலி தசைகள் குறையும். தொந்தி வயிறு குறைய இந்த பயிற்சி மிகவும் சிறப்பான பயிற்சி. அடுத்து அர்த்த சக்கராசனம். நேரம் வைக்கிறோம். 2 காலையும் மடக்கி பிடிச்சிடறோம். தரையில அழுத்தமா கையை வச்சுட்டு இடுப்பு எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. சக்கராசனம் உங்களால செய்ய முடியும் அப்படின்னா முழுமையா செய்யணும் அப்படின்னா இடுப்பு நல்லா தேய்ச்சிட்டு கைகளை ஷோல்டர் நேரத்தில் வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேலே தூக்கணும்னா மேலே தூக்கணும்.
கொஞ்சம் கவனமா செய்யணும். நன்றாக முடிச்சிருக்கேன். ஆழ்ந்து முடிச்சிருக்கோம். அர்த்த சக்கராசனம், சக்கராசனம். இந்த 2 ஆசனங்கள் செஞ்சா நம்ம பவனமுத்தாசனம் கண்டிப்பா செய்யணும். 2 காலையும் மடக்கி டச் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சை விடுங்க. ஆழ்ந்து மூச்சை விடுவோம். அடுத்து முதலை ஆசனம். குப்புறப்படுத்தாங்க. கால் நல்லா அகலமா வச்சு தாடைக்கு கை வச்சுக்கணும். தாடைக்கு வந்து இப்படி கை விரல்களை வச்சு வைக்கலாம். இந்த கை பாதம் வந்து ஷோல்டர் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் பிடிச்சி இது மாதிரியும் செய்யலாம். இந்த மெத்தட்ல செய்யலாம். உங்களுக்கு எது நல்லா வருதோ அது மாதிரி செய்யணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக மூச்சு விடுவோம். அடுத்து வில்லாசனம். இதை கால் வச்சுக்கிறோம். கணுக்கால் நிலத்துல பிடிச்சிட்டு நல்லா மேல உயர்த்துது. வயிறு மட்டும்தான் கீழே கச்சாயிருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே சொல்றதுக்கே அப்படியே எழுந்திரிச்சு பாருங்க. அப்படியே முட்டி போட்டு நிலையில அப்படி இருக்கு. மான் ஆசனம். நல்லா மூச்சு விட்டு நல்லா இடுப்பு நல்லா பின்னு கீழே வளைச்சு நிமிர்ந்து பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இடுப்பை மேல வைத்து தலை நல்லா கொண்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ மான் மூச்சு பயிற்சி. மூச்சு விட்டுட்டே செய்யலாம். அப். மூச்சு விட்டுட்டே மேல வரும். டவுன். மூச்சு விட்டு கீழே வரும். மூச்சு விடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப். மூச்சு விடுங்க. டவுன். மூச்சு விடுங்க. அப். டவுன். சிறப்பு. அப்படி இருக்கணும். சுகாசனத்துல கொண்டு வந்துக்கிறோம். லெஃப்ட்ல கொட்டி வச்சு அடுத்த ரைட்ல கொட்டி வச்சுக்கணும். பின்முத்திரை வச்சு நேராக வந்து மூச்சை விடுங்க.
பெருவரில் வச்சுட்டு கபாலம் நேரா போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சின்ன வச்சு நல்லா மூச்சுக்கணும். மோதிரம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 2 கழிச்சு மூத்திரம் வச்சு மூச்சை கவனிங்க. நேராக கொண்டு அடுத்து திருமூல புஸ்தகம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. திரும்ப வச்சு மூச்சை கவனிக்கணும். சண்முகத்தை வச்சு இறக்கப்பட சொல்லுங்க. நன்றாக மூச்சை கவனிங்க. இப்படி ஆழ்ந்த பத்திரம் வச்சு மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக விடணும். கவனமெல்லாம் மூச்சு காட்டுறது இருக்கட்டும். நம்ம தியானம், ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் சிறப்பாக செய்கிறோம். தொடர்ந்து மூச்சு காற்று கவனிக்கிறோம். மூச்சு முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் அமைதியான நிலையில் எண்ணமற்ற நிலையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறோம்.
நிகழ்காலத்தில் கவனம் வைத்து அமைதியா இருக்கிறவங்க எந்த எண்ணங்களுமே இதுல ஒரு ஆசிரியர் வழிநடத்துறாங்க. அதனால நீங்க அமைதியாகவும் எந்த எண்ணங்களும் இல்லாமல் தோய்ந்து நம்புகிறீங்க. அதற்கு மேல ஒரு பிரபஞ்சம் நம்மளை வழிநடத்துது. பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் தான் நாம். தொடர்ந்து நம்ம பிரபஞ்சம் வழிநடத்திக்கிட்டே இருக்கு. ஒரு அமைதியான சூழலில் இந்த உடலையும் மனதையும் நன்றாக கவனித்து நல்ல நிலையில் இருக்கும்படி நாம் பார்க்கிறோம். கவனம், அமைதி, அன்பு என்ற அடிப்படையில் அமைதியாக வாழும். நாம் வாழும் என்ற ஒரு வாழ்க்கையை மிக சிறப்பாக நாம் வாழ முடியும். மூச்சு நன்றாக உபயோகிக்கிறது. மூச்சு நிற்கிறா அல்லது உள்ள போகுதா வெளியில வருதா நன்றாக கவனிக்கிறது. இந்த நிலையில நம்முடைய உடம்புக்குள்ள எங்கேயாவது வலி இருக்கு அல்லது கஷ்டமா இருக்குது, ஏதோ ஒரு பகுதியில் இறுக்கமா இருக்கா அது கவலை. இறுக்கமா இருக்கிற இடத்து தளர்வு படுத்துது. பிரச்சனை இருக்கிற இடத்துல கவனம் செலுத்தி அதை நன்றாக அமைதிப்படுத்துது. பிரபஞ்ச ஆற்றல் அந்த இடத்துக்கு சக்தியை கொடுக்குமாறு நம்முடைய மனதில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறும். பிரபஞ்சம் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறது. அமைதியாக கவனமாக இருந்தால் எல்லா வழிமுறைகளும் நமக்கு உணர்த்தப்படும். அதை தெரிந்து புரிந்து அமைதியாக அமைதிகளை நாம் பெறும். தொடர்ந்து பேசப்படுகிறது. நம்முடைய உடல் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு ஒரு அந்த உடல் இருக்குங்கிற உணர்வே நாம் அமர்ந்திருக்கோம். அதாவது நம்முடைய மனமும் உடலும் தூய்மையடைந்திருந்தால் இந்த பிரபஞ்சத்தை போல, காற்றை போல, நீரை போல, மண்ணை போல, ஆகாயத்தை போல நாம் அதுவாகவே மாறி அதோடு கலந்து எங்களுக்கு நிலையில் அமைதியாக வாழலாம். ஆகையால் நாம் தொடர்ந்து எங்களுடைய முக்கிய நோக்கம், உயர்ந்த நோக்கம் பிரபஞ்சத்தோடு இருந்தது கலப்பது. ஆகையால் நம்ம என்னுடைய கோல்னு சொல்லக்கூடிய
நோக்கம் எல்லாம் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருப்பதிலே முழு கவனம் செலுத்தது. அதை பிறருக்கு போதிப்போம். அடுத்த நிலையில் குழந்தைகள், கணவன், மனைவி, குடும்பம், பிறகு நம்முடைய இந்த பிரபஞ்சத்தை இயற்கையாக வைப்பதில் கவனம் செலுத்தி நம்முடைய தொழிலையும் நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் நன்றாக கவனித்து அமைதியான வாழ்வியலை நாம் வாழ்வோம் அமைதியை, நாம் வாழ்வோம் அமைதியை. அப்படியாக எல்லாம் மூச்சு பெறுவோம். அதே கைகளோடு பரிவர்த்தனை. நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் எல்லா பயிற்சியும் செஞ்சோம். ஆசனம் பயிற்சி தொடங்கும் போது நம்ம தியானத்தில் ஆரம்பிச்சோம், முடிக்கும் போது ஒரு சின்ன தியானத்தோட நம்ம முடிச்சிருக்கோம். தியானம் செய்வதற்கு நம்முடைய மனம் மிக மிக தூய்மையுடையது. தியானம் அப்படிங்கிறது பல்வேறு பயிற்சிகள் எல்லாரும் ஆசான்களும் நமக்கு கொடுக்குறாங்க. நிறைய தியானங்கள் செல்போன் எடுத்தீங்கன்னாலும் யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், புத்தகங்கள் இருக்கு, நிறைய ஆசனங்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்ம அதை கற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மனம் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித உள்நோக்கமும், அதாவது எந்தவித கோரிக்கைகளும் இருக்கும். அந்த மாதிரி நிலையில தான் நம்ம தியானம் செய்யணும். எல்லாமே நமக்கு தேவைகள் இருக்கும். தேவைகளுக்கு பூர்த்தி எப்பவுமே ஆகாது, இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம வளர்ந்துருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், குழந்தைகள் இருக்கு, அதாவது பாட்டுக்கு எல்லா உயிர்களும் அதனுடைய வேலைகளை செஞ்சிருக்கு. நாம நம்முடைய இந்த உயிர், நம்முடைய நினைவுகள் இருக்கும் பொழுதே நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். நமக்கு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை சரிப்படுத்த முடியும். நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. திருமூலர் திருமணத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. மறுப்பது உடல் நோய் மருந்தனால், மறுப்பது உடல்நோய் மருந்தனை சாவி, மறுப்பது இனி நோய் வராதிருக்க, மறுப்பது சாவி மருந்தனால். அதாவது நம்ம மருந்து கொடுத்துதான் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. நம்முடைய மனசை தூய்மைப்படுத்தினா உடலும் தூய்மையடையும். உடல் தூய்மையாயிடுச்சுன்னா மனசு அமைதி அடையும். மனசு அமைதி அடைஞ்சதுன்னா நமக்கு எல்லாமே கைகூடும். அந்த வகையில நம்ம இந்த இப்படி ஒரு எண்ணங்கள் கிடைச்சதுக்கே நாம எல்லாம் பாக்கியப்பட்டிருக்கோம்னு சொல்லுவோம். அதாவது எல்லாத்துக்கும் இந்த யோகா கிடைக்கிறது யோகம்தான் சொல்லலாம். அதாவது ஒரு உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை நமக்கு கிடைச்சதே நம்ம முன்னோர்கள் பண்ணிய புண்ணியங்கள். அந்த ஒருத்தருக்கு உடனே அறிவு வந்துறாங்க. நம்ம அப்பா அம்மா சிந்திச்சிருப்பாங்க, அதுக்கு மேல அவங்க தாத்தா பாட்டி யோசிச்சிருப்பாங்க, அது அவங்களுடைய தாத்தாவும் யோசிச்சிருக்கும். அப்பதான் இந்த ஞான அறிவு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை பாக்குறவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஞானிகள் தான். அதனாலதான் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். இந்த பயிற்சியை கொடுக்குற, நமக்கு வழிகாட்டியா இருக்கிற, நாம இந்த இடத்துக்கு வரக்கு வழிகாட்டின ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்கும் நாம நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி தியானம்லாம் செஞ்சோம். மிகவும் வலிமையாக நாம உறுதியாக ஞான நிலையை அடைய முடியுங்கிறது
உண்மை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அதுல என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் நம்ம நிதானமா அதுக்குண்டான பயன்கள் என்ன, அதனால என்ன நமக்கு உடல்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தருது என்பதை பற்றி அற்புதமான இன்றைய விளக்கத்துடன் நமக்கு இன்றைய நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்தார் நல்ல ஐயா அவர்கள். அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து பனையை பற்றி சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக அதன் பயன்களும் அதனுடைய பொருட்களும் எப்படி தயாரிப்பது என்பது பற்றி பல்வேறு உதாரணங்களுடன் நமக்கு சிறப்பான விளக்கம் அளித்து அனைவருக்கும் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுல என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து பனை செய்யறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. உங்களுக்கு பனை உணவுகள் தான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் போல இருக்கு டெய்லி அப்படிங்கிற அளவுக்கு. இப்ப ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்களை வந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வாரம் ஒரு பொருட்கள் சொன்னாலும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வீட்ல செய்யக்கூடிய பொருட்கள் பனையில செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தினம் தினம் நமக்கு வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அதுல வந்து நாம் உண்ணும் உணவுல வந்து பனையை சார்ந்து செய்யக்கூடிய பொருட்கள் தினம் நம்ம செஞ்சு நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தினமும் நமக்கு அற்புதமா நினைவூற்ற அந்த நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து பனை சார்ந்த பொருட்களை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்துட்டு இருக்காங்க அகிலா குணாளன் மேடம் அவர்கள். இன்றும் பனை சார்ந்த பொருட்கள் தான். அதாவது பனை சார்ந்த பொருட்கள் அப்படின்னாக்கா நம்ம எதை பத்தி சொல்றது அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாதனாலதான் எண்ணிலடங்கா நிலைகள் இருக்கவுள்ளதான் பண்ணை பொருட்கள் பனை சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா குறிப்பிட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள இருந்ததுன்னா அதை வந்து இந்த வகையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பெயரிட்டு சொல்லலாம். எண்ணிலடங்கா பொருட்கள் நம்ம தயார் செய்துட்டு இருக்கக்குள்ள அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பனை சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பேரா வச்சிடலாம் அப்படிங்கிறதுதான் மேடத்தோட ஒரு இது. அதையும் நம்ம வந்து வழிமொழிந்து நம்ம அதையும் பின்பற்றி கரெக்டா வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்றோம். அதையும் நம்ம வந்து சிறப்பா நமக்கு வந்து வகுப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்று நமக்கு பனை சார்ந்த பொருட்கள் அதுல என்னென்ன தயார் செய்ய முடியும் என்பதை பற்றி இன்றும் நமக்கு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் அகிலா குணாளன் மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நித்தமுமே வந்து நம்ம அடுப்படிகள்ல வந்து பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு புதுவிதமான அனுபவமும் ஒரு புதுவிதமான உணவுப் பொருளும் நம்ம வந்து நிச்சயமா தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அந்த வரிசையில வந்து நம்ம வந்து சென்ற வாரமும் பனங்கிழங்கு வச்சு அதாவது இந்த சீசன் வந்து உங்களுக்கு பனங்கிழங்கு நிறைய கிடைக்கக்கூடிய சீசன் அப்படிங்கிறதுனால பனங்கிழங்கு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். பெரும்பாலும் வந்து பனங்கிழங்குல இருந்து இனிப்பு வகைகள் தான் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். சென்ற வாரமும் அந்த புட்டு பார்த்தோம், அதே மாதிரி பாயாசம் பார்த்தோம். அப்ப இது எல்லாமே வந்து இனிப்புகள் சார்ந்து நம்ம செய்யறது. காரமா என்ன செய்யலாம் அப்படின்னும் போது நம்ம அன்றாட உணவுகள்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு இட்லிக்கு வந்து தொட்டுக்க ஒரு நல்ல பொடி அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த இட்லிக்கு நம்ம பொடி தயார் பண்றது வந்து பெரும்பாலும் வந்து உளுந்து இதெல்லாம் சேர்த்துமே வந்து நம்ம பொடி தயார் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச விஷயம். இட்லிக்கு வந்து நீங்க பொடி எது இருக்கோ இல்லையோ ஒரு பொடி இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப சுலபமா சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த வரிசையில வந்து பனங்கிழங்குலையும் வந்து நம்ம அந்த மாதிரி இடிச்சு நம்ம வந்து ஒரு சட்னியோ ஒரு பொடியோ நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பனங்கிழங்குல வந்து ஒரு நல்ல ஒரு தொக்கு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு சட்னியோ பொடியோ ஒரு சிலவங்க அது பொடின்னுவாங்க, ஒரு சிலவங்க சட்னிம்பாங்க, ஒரு சிலவங்க தொக்கும்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணலாம். இதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையில தேவை வந்து ஒரு 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 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை பூண்டு 2 பல்லு, பனங்கிழங்கு 2, அதுக்கப்புறமா வந்துட்டு புளி. ஒரு சிலவங்களுக்கு புளி வந்து தூக்கலா தேவைப்படும், ஒரு சிலவங்க புளி அளவா சேர்த்துக்குவாங்க. எனக்கு புளி வேண்டாங்கிறவங்க வந்து நம்ம நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, நெல்லிக்காய் காஞ்ச நெல்லி வத்தல் இது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். காரத்துக்கு வந்து வர மிளகாவோ இல்லை மிளகா பொடியாவோ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்ம வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு அவிச்சு
நல்லா நாரெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன வில்லைகளா தட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இத பெரும்பாலும் மிக்ஸியில அடிக்கிறத காட்டிலும் வில்லைகளா நம்ம வீட்ல வந்து இடிச்சு நம்ம பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லாருக்கும். அ அப்போ ஒரு சின்ன உரலோ, இல்ல வீட்ல எல்லாருமே உரலோ, இல்ல அம்மியோ ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா, அதுல வந்து முதல்ல இந்த பனங்கிழங்க நல்லா இடிச்சுட்டு, இது கூட வேர்க்கடலை, எள்ளு, வெள்ளை பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறமா வந்து உப்பு, ஆம் இது கூட வந்து இந்த பனங்கிழங்கு போட்டு நல்லா நம்ம இடிச்சோம் அப்படின்னா, நல்லா ஒண்ணு சேர்ந்து ஒரு பேஸ்ட்டா நல்லா வரும். அ இதுல வந்து உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்தும்போது, கொஞ்சமா ஒரு சின்ன பிட்டு வெல்லம், பனை வெல்லம் கிடைச்சதுன்னா பனை வெல்லம். அப்படி இல்லன்னா, ஆம் ம் இது இது நாட்டு சர்க்கரை ஏதோ ஒண்ணு கொஞ்சமா அந்த இனிப்புக்கு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா இடிச்சு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துரும். நல்லா இத வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கிட்டு, தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லன்னா நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி, இத வந்து அ இந்த இந்த தொக்கோட ஊத்தி கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா, சுட சுட நம்ம இட்லியோட பரிமாறும்போது, குழந்தைங்களுக்கு வந்து 2 இட்லி கூட வந்து உள்ள போகும். ஆ இதுல வந்து நம்ம அந்த வேர்க்கடலை, எள்ளு அப்போ இது வேர்க்கடலை, எள்ளு, நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது, நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் வந்து நம்ம உடல்ல போய் சேரும். காரமா இருக்கும், புளிப்பா இருக்கும். அந்த வெள்ளை பூண்டு நம்ம சேர்க்கிறோம், வரமிளகா சேர்க்கிறோம். கூடவே வந்து இந்த பனங்கிழங்கோட துவர்ப்பும், பனங்கிழங்கோட தன்மையுமே வந்து நம்ம கூட சேர்த்து சாப்பிடுற மாரி ரொம்ப சுவையா இருக்கும். நிச்சயமா இத வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இதையே வந்து நம்ம வந்து ஒரு வத்த குழம்பாவும் நம்ம பண்ணலாம். வத்த குழம்பா நான் எப்படி பண்றது அப்படின்னா, இந்த பனங்கிழங்குகள வந்து இந்த மாரி நம்ம அவிச்சு, குட்டி குட்டி வில்லைகளா நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? இப்ப இத வந்து நம்ம வத்த குழம்பு நம்ம வந்து ஒரு ஒரு சுண்ட வத்தலோ, ஒரு மணத்தக்காளி வத்தலோ வச்சு எப்படி ஒரு வத்த குழம்பு பண்றோமோ, அதே மாதிரி இந்த பனங்கிழங்கு வற்றல் வச்சு நம்ம வந்து புளிக்குழம்பு பண்ணலாம். புளிக்குழம்புக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது வந்து, அந்த குழம்பு மிளகாய் பொடி நம்ம எப்படி தயார் பண்றோன்றது தான் வந்து ரொம்ப அடிப்படையான சூட்சமே அந்த குழம்பு மிளகாய் பொடி நம்ம தயார் பண்றது தான். முடிந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடிய வந்து கடைகள்ல வாங்காம, வீடுகள்லயே நம்ம தயாரிக்கிறது வந்து ரொம்ப சால சிறந்த ஒரு விஷயம். இதுக்கு நமக்கு தேவை வந்து தனியா. தனியா நான் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1/4 கிலோ நான் தனியா எடுத்துக்கிறேன்னா, அதுல வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, கொஞ்சமா மிளகு, சீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறமா வந்துட்டு சோம்பு கொஞ்சம், கொஞ்சமா வெந்தயம், இது எல்லாம் வரமிளகா, மஞ்சள், இது எல்லாமே போட்டு நல்லா அடுப்புல லேசா அதாவது பொறுக்குற சூட்டுக்கு வறுத்தா போதும். ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணணுன்றது கிடையாது. வெறும் வடை சட்டியில லேசா வறுத்துட்டு, இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் நல்லாருக்கும். கருவேப்பிலையும் லேசா நம்ம வந்து வ வ வடை சட்டியில வறுத்துட்டு, இத வந்து நம்ம வந்து மிக்ஸியில அரைச்சு, இத வந்து குழம்பு மிளகாய் பொடியா வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப வீட்லயே வந்து தேவையானப்ப இந்த குழம்பு மிளகாய் பொடிய நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இவ்வளவுதான் குழம்பு மிளகாய் பொடி நம்ம தயார் பண்றது. இது வந்து இப்ப நான் சொன்ன அளவுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும் மிளகாய் பொடி. இந்த குழம்பு மிளகாய் பொடி. ஸோ இதுக்கு வந்து கூட வந்து நம்ம வந்து பனங்கிழங்கு வத்தல் சும்மா ஒரு 10லேருந்து 20 வத்தல் இருந்தா போதும். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம புளிக்குழம்பு செய்ற மாரி தான். நல்லா சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டு, இது கூட வந்து தக்காளி சேர்த்துட்டு, அது கூட வந்து இந்த குழம்பு மிளகாய் பொடி நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? இதையும் தட்டி, புளி கரைச்சி நல்லா கொதிக்க விட்டு, கொஞ்சம் சுண்ட வரு வ வ வ வத்தி வரும்போது, இந்த பனங்கிழங்கு வத்தல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இதையும் சேர்த்துட்டு, ஒரு ஒரு 15 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா, அந்த புளிப்பு வந்து அந்த இதில ஏறிக்கும். புளிக்குழம்புக்கு மறுபடியும் என்னைக்கும் போல வந்து நம்ம கொஞ்சமா வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அத வந்து சுவை வந்து தூக்கி குடுக்கும். இதுக்கு வந்து எ குழந்தைங்களுக்கு கொஞ்சமா சுடுசோறுல நல்லெண்ணெய் விட்டு இந்த புளிக்குழம்பு, இது இந்த பனங்கிழங்கு வத்த குழம்ப வந்து பெசஞ்சு, இது கூட வந்து நீங்க ஒரு அப்பளமோ ஏதோ வச்சு குடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இதையும் வந்து முயற்சி பண்ணி பாருங்க. ஆக ஒண்ணு வந்து காலை டிஃபனுக்கு வந்து ஒரு தொக்கு மாரி ஒண்ணு பார்த்தோம். அடுத்து புளிக்குழம்பு பார்த்தோம். இதே வரிசையில வந்து ஆ தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம ஊறுகாவாவும் இத வந்து தயார் பண்ணலாம். ஊறுகாய் தயார் பண்றதுக்கு வந்து பனங்கிழங்கு அவிச்சு, ஆம் அ அந்த அந்த தண்டு, நார் எல்லாத்தையும் நீக்கிட்டு, மிச்சம் இருக்கிற பகுதிய வந்து இதே மாரி உரல்ல போட்டு நல்லா இடிக்கணும். இடிக்கும்போது இது கூட வந்து மிளகாய் பொடி இருந்ததுன்னா, மிளகாய் பொடி, புளி,
பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வெந்தயம், வெந்தய பொடி கொஞ்சமா சேர்த்து நல்லா நம்ம இடிக்கணும். ஆ நல்லா இடிச்சிட்டு, இது கூட உப்பு, அப்புறம் வந்து பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சு, ஒண்ணு சேர தண்ணி படாம இடிக்கணும். ரொம்ப முக்கியமா ஊறுகாய்க்கு வந்து நம்ம வந்து பதத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தண்ணி படாம நம்ம வந்து இத இடிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில நல்லா நல்லெண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டு, தாளிப்புக்கு கடுகு இதெல்லாம் போட்டுட்டு, இப்ப நம்ம இந்த இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இத ஒண்ணு சேர்த்து இந்த அ சூடு எண்ணெயில வந்து நம்ம போட்டு, அது அந்த எண்ணெய் வந்து முதல்ல வந்து நம்ம இந்த இத சேர்க்கும்போது எண்ணெய் உள்ள வாங்கும். அத கொஞ்சமா நம்ம இப்ப பொறுமையா சிம்லயே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஆ ஒரு கட்டத்துல வந்து எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர நேரத்துக்கு கொஞ்சமா வெந்தயம், கடுகு, ஆ அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். அதனால வந்து கொஞ்சமா வெந்தயமும், கடுகு, கூட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை இது வெறும் வடை சட்டியில வறுத்துட்டு, பொடி பண்ணி இந்த பொடிய வந்து நம்ம வந்து இந்த ஊறுகாய்க்காக கடைசியில சேர்த்து நம்ம இறக்கும்போது சுவையான ஊறுகாய் வந்து தயாரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பனங்கிழங்கு ஊறுகாய். ஆக இன்னைக்கு ஒரு 3 ஐட்டம் கார ஐட்டம் பார்த்துருக்கோம். நிச்சயமா வந்து வீட்ல முயற்சி பண்ணி பாருங்க. பனங்கிழங்கோட வரத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆ கிழங்கு நெறைய வாங்குறவங்க நெறைய வாங்கி, இந்த ஒடியல் வந்து வீட்ல வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு பதார்த்தமா இருந்தாலும் அதுல வந்து இந்த ஒடியல் மாவாக்கி நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து ஆ ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், பயனுள்ளதாவும் இருக்கும். நம்ம இதுக்காக பனங்கிழங்கு மாவு தேடி எனக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த தேடல் இல்லாம, நம்மளே வந்து வீட்ல வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். மிக்க நன்றி. கேள்விகள் எதா இருந்தா நிச்சயமா கேளுங்க. நன்றி, நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு வந்து 3 விதமான அ டிஷ் குடுத்துருக்காங்க. அதுல வந்து பொடி அந்த சட்னி மாரி உள்ளது. அது மாரி ஒரு 3 விதமா குடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து எல்லாருக்குமே டெய்லி யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பயன்படுத்துவீங்கன்னு நெனைக்கிறோம். ஏன்னா இதுவரைக்கும் வந்து பனை சார்ந்த பொருட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம குழுவுலயே பயன்படுத்தியும் எல்லாரும் வந்து பகிரவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இன்னைய இது வந்து நமக்கு அத்தியாவசிய தேவைங்கிறதுனால, நம்ம இத வந்து கண்டிப்பா பயன்படுத்துவோம்னு நெனைக்கிறேன். அதனால வாழ்த்துக்கள். இன்றைய வேளையில வந்து நமக்கு அற்புதமான 3 பொருட்கள குடுத்து, இன்னும் நமக்கு பனை சார்ந்த பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே நம்ம செஷன வந்து சிறப்பித்துக் குடுத்துக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்களுக்கு இந்த காலை வேளையில இந்த இந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். நன்றி சார். அவர்கள் சொன்னது போல் இதுவரைக்கும் உங்களுக்கு சந்தேகங்கள் இல்ல. அந்த சந்தேகங்கள் இருக்கிறதுக்கு யாருக்கும் கிடையாது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து படை சார்ந்த பொருள்கள வந்து செய்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க செய்யறதுக்கு உண்டான விளக்கங்கள கேட்டு, மற்றபடி வேற எப்படி முறையில செய்யலாம் அப்படிங்கிற விளக்கங்களோட கேட்டு நீங்க பயன்பெறலாம். நன்றி. வணக்கங்க. வணக்கம்மா. மாண்புமிகு அ ஆ பண் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன். ஆ. இப்ப அந்த இட்லி புளிக்குழம்புக்கு சொன்னீங்க இல்லையா? குழம்பு பொடி. ஆமா. அது வந்து சோம்பு போட்டா அந்த இப்போ வந்து சாதாரணமாவே அந்த குழம்பு பொடி வச்சிருக்கோம். ஆனா சோம்பு போடாம தான் செய்வோம். இப்போ இதுக்காண்டி சோம்பு போடுறோன்றீங்களா? இல்ல நார்மலாவே சோம்பு போட்டா அது ஒரு டேஸ்ட் குடுக்குன்ற பெரும்பாலுமே வந்து மசாலா பொடி அரைக்கும்போது சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு வந்து கொஞ்சம் நம்ம வெந்தயம் எவ்வளோ ஒரு சும்மா ஒரு டேபிள் ஒரு ஆமா. சின்ன டீ ஸ்பூன் அளவு தான் சேர்ப்போம். அந்த சேர்ப்போம். அளவுக்கு ஆமா. சோம்பு சேர்த்தா போதும். சோம்பு சேர்த்தா ஒரு வாசனை கிடைக்கும். ஆ. அதனால வந்து இது சேர்க்க சொல்றது. இப்ப நெறைய பேர் சரி. சேர்க்க மாட்டாங்க. ஒரு ஆமா. சிலவங்க குழம்பு மிளகா பொடியில வந்து கிராம்பு கூட சேர்க்கறது உண்டு. ஓ! சரி, சரி, சரி. இது நான் இதுவரைக்கும் கொஞ்சமா அளவா சோம்பு போட்டு செஞ்சதில்ல. சரி ம். அதான் நான் இது இட்லி பொடி சொல்லிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. அது கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? இட்லி பொடி ஒண்ணும் கிடையாது. நமக்கு மிளகா பொடி இருந்ததுன்னா மிளகா பொடி. அது கூட வந்து ம். இந்த பனங்கிழங்கு, அவிச்ச பனங்கிழங்கு, புளி, பூண்டு, உப்பு. அப்புறம் வந்து ஒரு சின்ன கொஞ்சமா வந்து அந்த புளிக்காக சமன்படுத்துறதுக்காக கொஞ்சம் பனவெல்லம். இதெல்லாம் போட்டு நல்லா ம். உரல்ல நல்லா இடிச்சு, ஆ தொக்கு மாதிரி வரும். இத எடுத்து வச்சுட்டு, ஆ. ஒரு ஒரு வாணலியில நல்லா எண்ணெய சூடு பண்ணி, அத வந்து இந்த நம்ம தொக்கு செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ஒரு கிண்ணத்துல, ஆமா. அதுல நல்லா ஊத்தி நம்ம வந்து இது பண்ணி விட்டோம்னா, ஆம் அந்த அந்த பூண்டு அந்த சுட சுட எண்ணெய்க்கும் அந்த தொக்கு வந்து நல்லா ஓ!
வெந்து வேகாம ஒரு அரை வேக்காட்டுல இருக்கும். ஆமா. வந்து சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சரி, சரி. சரி, சரி. கண்டிப்பா ட்ரை பண்றோம். அப்படியே ஷேர் பண்றோம். நன்றி, நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. அங்க இருக்கேன் நீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா அந்த வில்ல வந்து கொஞ்சம் காய வச்சு இடிச்சாதாம்மா அந்த வழுவழுப்பு இல்லாம இருக்குது. உடனே இடிச்சோம்னா ரொம்ப வழுவழுப்பா ஒரு ஆ பேஸ்ட் மாரி ஆயிடும். பேஸ்ட் ரொம்ப அதாவது ரொம்ப இடிக்க கூடாது. அதனால தான் அந்த உரல்ல போட்டு இடிக்க சொல்றது மத்த பொருளோட. நான் நம்ம வந்து வச்சு பார்த்தேன் அரைச்சோம் நல்லா அப்படின்னா டேஸ்ட் அரைச்சோம் நல்லா இருக்குதுங்க. ஆனா ஒரு ரொம்ப ஒட்டிக்குது வாயில. இல்ல ரொம்ப இடிக்க தேவையில்ல. 1, 2 இடிச்சா போதும். நம்ம ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப பேஸ்ட்டா நம்ம பண்ண தேவையில்ல. அதான் மாவு கிழங்கு வந்து ரொம்ப வழுவழுப்பு வருதுங்கம்மா. அதனால ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு இடிச்சோம்னா, கொஞ்சம் அந்த ஒரு வழுவழுப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும்ல? ஆமா. ஆனா அது அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா கொஞ்சம் நாரோட தானே இருக்கு. ம், ம். நம்ம இது வெளிய நான் இருக்கிற நார மட்டும் போடுறதுக்கு தானே எடுக்கிறோம். ரொம்ப உள்ள இருக்கிற மாவு நார நம்ம எடுக்க மாட்டோம். ம், ம். அதனால வந்து அந்த அளவுக்கு நீங்க அதாவது என்ன சொல்றது? இடிக்கிறது வந்து லேசா ஒரு 2, 3 இடி இருந்தா போதும். அது நஞ்சு போற அளவுக்கு இருந்தா போதும். சரி, சரி, சரிங்க. பனங்கிழங்கு மால்ட்டு அந்த மாரி ஏதாவது சொல்றீங்களா? மால்ட் வந்து நான் முயற்சி பண்ணி அது மால்ட் வந்து எனக்கு அது ஒரு பெரிய வேலையா தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம பண்ணணுமான்றத தான் நான் யோசிப்பேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆ சரி, சரி. அ இன்னொன்னு அந்த மால்ட் வந்து அந்த அளவுக்கு சுவையா இல்ல. சரிங்க. அதனால தான் அத வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம சத்து மாவு ரெடி பண்றோம் இல்லையா? ஆமாங்க. சிறுதானியங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தயார் பண்ணும்போது, அதுல வந்து ஒரு 100 கிராம் பனங்கிழங்க வந்து சேர்த்து அரைக்க சொல்லிர்றது. சரி, சரி, சரிங்க. அது வந்து நம்ம வந்து சுடு தண்ணீல வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது, ஆ அந்த அந்த பனங்கிழங்கு ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும். அது அந்த சத்து மாவு கஞ்சிக்கு வந்து அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குது. மத்தபடிக்கு அத வந்து மால்ட்டா செய்யும்போது, ஒ ஒ ஒண்ணு துவர்ப்பு ரொம்ப கூடுதலா இருக்கிறதுனால வந்து அது அந்த டேஸ்ட் வந்து குடுக்கறதில்ல. சரிங்கம்மா, சரிங்க. ம். சரி நன்றிங்க. நன்றி. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா இன்னைக்கு அருமையான தகவல் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பனைமரத்துல உள்ள வெளிப்பொருட்கள மட்டும் நெறைய எல்லா டிப்ஸும் சொல்லிட்டீங்க. ஆனா மரம் பார்த்தீங்கன்னா, அதுவும் நமக்கு பலன் உள்ளதா தான் இருக்குது. நிச்சயமா. கடல் அரிப்பு, மழை, வெள்ளம் வரும்போதெல்லாம் பனைமரம் எங்கேயுமே சாஞ்சது கிடையாது. அவ்வளவு பலமான மரம். அதுவும் அது நமக்கு வந்து பாதுகாப்ப குடுத்துட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சிய ரொம்ப அருமையா குடுத்தீங்க. இந்த இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ம் உறவுகளுக்கும் உறவு தான் எல்லாமே காலச்சக்கரம் எங்களுக்கு எல்லாம் உறவாயிட்டாங்க. உறவுகளுக்கும் என ஐயா இதனை வழிநடத்துறாங்க குணபாலன் ஐயா அவர்களுக்கும், எனது ஆசான் இன்னைக்கு அற்புதமான நிகழ்ச்சி இது உடற்பயிற்சியெல்லாம் எங்களுக்கு யோகாசனம்னு சொல்றாங்க. நாங்க உடற்பயிற்சியிலே பழகிட்டு பயிற்சியெல்லாம் நல்ல பயிற்சியெல்லாம் குடுத்தாங்க. நீங்களும் ஒரு நல்ல அற்புதமான டிப்ஸ் எல்லாம் குடுத்தீங்க. ஐயா எங்களுக்கு இன்னைக்கு காலச்சக்கரத்துல நான் வந்ததும் எல்லாம் என்ன செய்வோம், ஒரு பயிற்சி எடுத்து ஒரு ஆசிரியர் ஆகணும்னாக்கா, எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கட்டி கத்துக்கணும். இல்லாட்டினா மெனக்கெட்டு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து கத்துக்கணும். ஆனா வீட்டுல இருந்தே ஆசான் ஆகலாம். அதாவது சும்மா நாங்க சேர்றோம். பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்தா ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. அப்புறமா வாத்தியார் ஆயிடுவாங்க. படிச்சு கிடிச்சுட்டு அவங்க வந்து வாத்தியார் ஆயிடுவாங்க. அதுக்கு மெனக்கெடணும். இது மெனக்கெடே இல்லாம வீட்ல இருந்தபடியே எங்களுக்கும் ஆசான்ங்கிற பவர குடுக்கறது இந்த காலச்சக்கரம். அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு பழனிவேல் ஐயா வந்தாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா செஞ்சாங்க. அவங்க இன்னும் டைம் எடுத்து எங்களுக்கு நெறைய நல்லா செஞ்சு நாளைக்கு இன்னும் அற்புதமான நிகழ்ச்சிலாம் குடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய ரோட்டரி சங்கம், ஸ்ரீமுஷ்ண ரோட்டரி சங்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஆ, ஆ, முக்கியமா இந்த பனை சார்ந்த நம்ம தேடல்கள் நெறைய இருக்கிற இடத்துல வந்து பனையேறிகளோட அவங்களோட உரிமை மீட்புக்காக வந்து நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில வந்து விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி பூதிக்குடிசை அப்படிங்கிற கிராமத்துல வந்து ஆ, அ ஜனவரி 21ஆம் தேதி கல் தடை நீக்கத்துக்கான ஒரு அறவழி போராட்டம், ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஆ மக்கள் அ எழுச்சியா இத வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால, முடிந்த அளவுக்கு மக்கள் வந்து திரளா வந்து அங்க கலந்துக்கும்போது,
அரசுக்கு வந்து கொள்கை ரீதியான ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க. தீர்மானங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு. முடிந்த அளவுக்கு நம்மனால என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுப்போம். முடிந்த அளவுக்கு வந்து அதை வந்து நேரில் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா பனை சார்ந்த வாழ்வியல், அது சார்ந்த உணவு அப்படிங்கிற நிறைய விஷயத்த வந்து அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 21 கூடிய மட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்கங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம் மேம். வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். மேம், இந்த பதனி வந்து அது ஒரிஜினலுங்களா? பதநீர் வந்து இப்பதான் பாலை விட ஆரம்பிச்சிருக்கும். இன்னைக்கு வரும் காலங்கள்ல வந்து இப்பையில இருந்து ஒரு மே மாசம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய பதனி வந்து நல்ல பதனியா இருக்கும். அதுவுமே வந்து ரோட்டோரங்கள்ல இருக்கிறது வந்து உண்மையான பதனியா அப்படின்னா என்ன கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். முடிந்த அளவுக்கு பனையேறிகளோ இல்ல உங்களுக்கு தெரிந்த சோர்ஸ்ல எங்க இருந்தாவது கிடைக்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா எடுத்துக்கங்க. மற்றபடிக்கு தெருவோரங்கள்ல இருக்கிற பதநீர் வந்து ஆஹ் எனக்கு தெரிஞ்சு சிட்டில நான் சென்னையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால சென்னை போன்ற பகுதிகளில் வந்து சாலை ஓரங்கள்ல இருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து பதனி கிடையாது. நம்ம பனங்காயும் வச்சு பதனியும் வச்சிருந்தாங்களான்னு அது ஒரிஜினல் பதனிங்களா? அதுவுமே இல்லைங்க. பெரும்பாலும் நகரங்கள்ல வந்து இல்ல. அதனால பனை சார்ந்த வாழ்வியலோட இருக்கிற இடங்கள்ல வந்து கிடைக்கும் போது வாங்கிக்கங்க. நான் இப்ப லேட்டஸ்டா திருச்சி போயிருந்தேன். அப்போ பனங்காயும் வித்துட்டு இருந்தாங்க, நுங்கும் கொடுத்தாங்க, பதனியும் கொடுத்தாங்க. அது ஒரிஜினல் பதனியா அப்படின்றதுக்காக கேட்டேன். பெரும்பாலும் வந்து இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அத விற்பனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பதநீர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீங்க இறக்கி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா சாப்பிடுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. இல்லன்னா வேகமா புளிப்பு தன்மை ஏறக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிற பட்சத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாம, ஒண்ணும் இல்லாம, ஒரு பாத்திரத்துல மட்டும் விக்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி ஒரிஜினல் பதனியா இருக்கும்? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஓகே, ஓகே. தேங்க்யூ மேம். பானையில வச்சிருந்தாங்க. ஓகே. ஆமா. தேங்க்யூ மேம். நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு சிறப்பா வந்து நமக்கு 3 விதமான நமக்கு பனை சார்ந்த பொருட்கள் கொடுத்திருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதே மாரி அவங்க சொல்ற மாரி அந்த பனை உரிமை சார்ந்த ஒரு மாநாடு வந்து 21 நடக்கிறதா நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அது அருகில் உள்ள அன்பர்கள் இருந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா கலந்துக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர்கள் கண்டிப்பா அதுல கலந்துங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்து நடக்க இருக்குதோ, அதுக்கு வந்து நம்ம உறுதுணையா இருந்து சிறப்பா வந்து வழிநடத்துறதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு எல்லா விதமான அற்புதங்களும் சிறப்புகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த காலச்சக்கரம் வாழ்க்கையிலும் ஒரு சுழலும் சக்கரமாக அனைவருக்கும் சுழன்று கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் என்பதை விட எண்ணங்கள் ஈடேறும் என்பது வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவருக்கும் இந்த காலச்சக்கரம் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுல வந்து ஈடுபடுத்தி காட்டுறதுக்கு வந்து காலச்சரத்தை ஈடுபடுத்தினா அது ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் ஏற்படும். அந்த வகையில வந்து நம்ம இந்த காலச்சக்கரத்தை வந்து சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். அது வந்து ரோட்டரி சார்ந்ததாக இருக்கட்டும், ரோட்டரி அல்லாதது இருக்கட்டும், எல்லாருமே இதுல பயன்பெறும் வகையில் இன்னைக்கு வந்து ரோட்டரி வந்து இந்த சிறப்பா செய்துகிட்டு இருக்கு. அந்த வகையிலேயே வந்து இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்த காத்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து அதையும் நம்ம இந்த நேரத்துல பெருமை கொள்ள ஒரு வாழ்த்து சொல்ல ஒரு தருணமா இதை நம்ம அந்த தளத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாவட்ட மாநாடு என்பது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் கொடிசியாவுல நடக்க போகுது. அது வந்து கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான முறையில் திரைப்பட நட்சத்திரங்கள் வர இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஆன்மீகவாதிகள்லாம் வர்றாங்க. அது மாதிரி அரசியல்வாதிகளும் வர்றாங்க. எல்லாருமே வந்து கலந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட ரோட்டரி சொந்தங்கள், ரோட்டரியை சார்ந்து உள்ள அனைத்து உறுப்பினர்கள், அனைத்து உறுப்பினரோட குடும்பத்தார்கள், இப்ப மாவட்டம் ஆளுநர்கள், அதாவது இந்நாள் மாவட்ட ஆளுநர் தலைமையில் நடக்கும் இந்த மாநாடு, இதற்கு முன்பு இந்த மாவட்டம் துணை நேற்றுணையில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட ஆளுநர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். அதே போன்று சர்வதேச தலைவர்களும் இதில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். இன்றைக்கு வந்து
ரோட்டரி மாவட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ரோட்டரி மாவட்டம் 2981 வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு விழா கோலம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பல்வேறு ஒரு மாநாடுனாக்கா எவ்வளவு பேர் வந்துட்டு அரசியல் மாநாடே நீங்க பார்த்துருக்கலாம். எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரவிச்சந்திர ஐயா சிவமுஷன் தலைவர் வந்துட்டு தான் இருக்கிறாரு இந்த நேரத்துல. அதனால வந்து பல பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு மாநாடு, ஒரு சிறப்புமிக்க மாநாடு வந்து இன்னைக்கு நமக்கு கொடிசியாவில் நடக்க போகுது. வருடம் ஒரு முறை சிறப்பாக நடைபெறும் மாநாடு. அதை இந்த காலச்சக்கரம் அன்பர்கள், ஏன்னா இன்னைக்கு காலச்சக்கரம் வந்து ஒரு விதத்துல உருள்வதற்கு அந்த நம்ம வந்து ரோட்டரி பெரிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்துல நினைவு கொள்ளணும். அதனால இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக அந்த மாநாடு வெற்றி பெற்று சிறப்படைய அனைவரின் சார்பாக நம்ம இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அந்த மாநாட்டிற்கு தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் டெரின் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று நமக்கு தியான வகுப்பை இந்த நிகழ்வில் 3 வருட, அதாவது 3 வருடம் என்பதை விட இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டதுல வந்து 3 நாள் தான் அவர் பார்க்கலன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பழனிவேல் ஐயாவோட சிறப்பு இதுல வந்து நமக்கு இடம்பெறுது. ஆரம்பிக்கப்பட்ட அந்த 3 நாள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து தெரிஞ்சிருந்தா கூட அதையும் பார்த்து இருந்திருப்பாரு. அவ்வளவு 3 நாட்கள் மட்டும்தான் இந்த நிகழ்வுல நான் கலந்துக்கல. 3 நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து இதுல நான் கலந்துக்கிறேன். உண்மையிலுமே வந்து நேரடி நிகழ்வுலையும் கலந்து பார்ப்பேன். எங்க வந்தாலும் சரி, கொல்லிமலையாக இருக்கட்டும், வானகமா இருக்கட்டும், சிவசைலமாக இருக்கட்டும், நேரடியாக வந்து ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டு இன்றைய வந்து நமக்கு தியான வகுப்பை, ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு இந்த ஆசிரியர் நிலையில் இருந்து நமக்கு இன்னைக்கு உணர்த்தி காட்டி அனைவருக்கும் வகுப்பும் எடுத்து சிறப்பித்திருக்காங்க. பழனிவேல் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று பனையை சார்ந்து, அதாவது இன்னைக்கு என்ன இருக்குன்னு தான் சொன்னா, அவங்கதான் சொல்லிட்டாங்க கடல் போல் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதனால வந்து கடலுக்கு எல்லை இல்லை. அதனால வந்து இதுக்கு வந்து பனை மரத்துக்கும் எல்லை இல்லைங்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு நமக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதனால பனை சார்ந்த பொருட்கள் வந்து காலச்சக்கரம் உருண்டோடும் வரை பனை சார்ந்த பொருட்களும் உருண்டு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அதுவும் வந்து ஒரு பழம் தானே. அதனால உருண்டுகிட்டே நம்மளோட வந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடத்தோட ஆசினால நமக்கு அது உருள வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அதை வந்து கண்டிப்பாக உருட்டி கொண்டே சென்று கொண்டிருப்போம். நன்றி. இன்றைய பனை சார்ந்த பொருட்களை நமக்கு சிறப்பாக 3 விதமான டிப்ஸ் கொடுத்து சிறப்பித்து கொடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கும் சகலகலா மருத்துவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, 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 வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுடைய மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். பணி நேற்றைக்கு தான் நான் வந்து தெரிவிக்கிறேன். நன்றி. நல்லது ஐயா, நீங்க பேசுனது காதலே இல்லை. நன்றி நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வரலீங்களா? நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அணைகின்றேன் சார். சார் ஒன்றும் சார், இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் வர முடியல சார். சரி சரி சரி. பையன் நாளைக்கு என்னோட பையனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஓகே ஓகே. அதனால சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமா. சரி, கரெக்டா அந்த தேதியில கொண்டாந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓ சரி சரி சரி. அடுத்த மாநாடு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஆனா சரி வர முடியாது. ஓகே ஓகே, கலந்துப்போம். நன்றி நன்றி நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
பயணம் சிறக்க வாழ்த்துகள். இதுல என்ன சிறப்புனா நம்ம மகாபலிபுரத்துல நடந்த போன மாநாட்டுல வந்து நம்ம சித்தானந்த ஐயா கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வகுப்பெடுத்த பழனிவேல் ஐயாவும் அங்க நேரடியா வந்திருந்தாங்க. அதுல ஏன்னா மகாபலிபுரங்கிறதுனால ஐயா பக்கத்து ஊரு பக்கத்துல இருந்ததுனால அவங்க அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா அது சிறப்பு. அது மாதிரி இங்க பக்கத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்தா கூட கொடிசியாவுக்கு வாங்க வந்து நீங்க பார்க்கலாம். வந்து என்ட்ரன்ஸ் உள்ளார இது பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். மாநாட்டு நிகழ்வுகளை வந்து பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கோயம்புத்தூர் பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. நன்றி 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 நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, வணக்கம். நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். லலிதா நன்றிங்க பேசுறேன். ஐயா, வாழ்க நல்லா வளமுடன். வளர்க்குறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா. உங்களுடைய பதிவுகள் எல்லாமே டெய்லி எல்லாருக்குமே ஒரு சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நன்றி நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. காலையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஐயா. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம். அது வந்து புதுவையின் குரல். புதுச்சேரியின் குரல் அது. அதாவது புதுவையின் குரல் இல்ல, புதுமை பெண்ணின் குரல். நன்றி. பெண்ணின் குரல், புதுவை குரல். புதுச்சேரிக்கு தான் பெருமை. நன்றி 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 நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.